பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் நம் அருகில் வசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்பது சத்தியம் அல்லவா? எனவே அவர் படைத்த மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் தானே. உலகத்தில் உள்ள குடிகள் அவரை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தாலும் கூட படைத்தவராக அவர் இருப்பதால் பாரபட்சமின்றி யாவருக்கும் வேண்டிய எல்லா காரியங்களும் எல்லோருடைய வாழ்வியதையும் அதிசயமான காரியங்களை செய்து அவர்களை தம்மண்டையிலே இழுத்து கொள்வது அவரால் கூடுமே. சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் அவர் தம்மண்டையில் சேர்த்து கொள்ள விரும்புகிற ஜனங்களை நமக்கு காண்பிக்கும் போது நம்மால் அந்த காரியத்தை கிரகித்து கொள்ள முடியாததை போல காணப்படும். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய அதிசயங்களை செய்து நம்மால் ஜீரணிக்க முடியாத காரியத்தை எல்லாம் அற்புதமாய் செய்த அவர்களை நமக்கு சொந்த ஜனமாக மாற்றிக்கொள்வது அவருக்கு லேசான காரியம். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அரவாணிகள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சில தரிசனங்களை எனக்கு காண்பித்து, அதே போல பம்பாய்க்கு என்னை கொண்டு சென்று அரவாணிகள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று ஏற்கனவே உங்களுக்கு சாட்சி கொடுத்தேன். அந்த நாளிலே அந்த பிள்ளைகள் மத்தியிலே போய் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலே மிக என்ன சொல்கிறது, ஒரு பொல்லாத பாவங்களிலே, விபச்சார பாவங்களிலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்ததினாலே வேதத்திலே அதிசயங்களை காணாவிட்டால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அவங்க மத்தியிலே ஒரு அதிசயத்தை அவர்கள் எதிர்பார்த்ததை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம போய் இந்த சத்தியத்தை சொன்னாலும் கூட அந்த பாவத்திலிருந்து வெளியே வருகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அவங்க கொஞ்சம் சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். இதற்காக நான் அதிகமாக தெய்வ சொந்தத்தை காத்திருந்த ஆண்டவரே, இவங்க மத்தியிலே இவங்க பயப்படக்கூடிய அளவிற்கு, இவங்க திகைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிசயத்தை செய்யும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே அந்த
பம்பாய் பகுதியில் எங்களுக்கு ஒரு இடம் கிடைத்து அந்த ரூமுக்குள்ளே அவங்க வாழ்கிற அதே ஏரியாவில் சயன் கோலிவாடா என்ற இடத்திலே பம்பாயில் இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சில அரவாணிகள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் ஒரு 2 கட்டான போல அவர்கள் இப்படியும் அப்படியுமாக ஜீவித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி திடீரென்று ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து ஆண்டவர் அதிசயமானவர்னு சொல்கிறீங்களே, எங்களுக்குள்ள நிறைய பேருக்கு இந்த எய்ட்ஸ் வியாதியெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கூட ஆண்டவர் சுகப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அந்த காரியத்தை சொன்னேன். நீங்கள் பாருமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை அதிசயங்களை இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் காணாமல் இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து யோசிக்கலாம், சந்தேகப்படலாம். ஏன் இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் பம்பாயில் இருக்கிற அந்த சயன் கோலிவாடாக்கு அருகில் ஒரு சின்ன மலை மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு மேலே ஒரு மலை கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் அங்கே இருந்து கொண்டு அங்கே குறி சொல்லி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு, ஒரு அரவாணிக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். சத்துருவாளர் ஒரு பயத்தோடு இருக்கிறா. அவளை நாங்கள் கூட்டிகிட்டு வரட்டுமா பாஸ்டர், நாளைக்கு நீங்கள் ப்ரேயருக்கு வரும்போது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னால் தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க. அந்த மகள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க. அந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் தேவனாக இருக்கிறார் என்று அந்த மகளை மறுநாள் நாங்கள் கொண்டு வர கர்த்தர் தாமே கிருபை செய்தார். மறுநாள் அந்த பிள்ளை வந்தபோது அந்த பிள்ளைக்கு உட்கார வைத்து அவளுக்கு சொன்ன போது முதல் அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை. அந்த அரவாணி பெண்ணுக்கு அதெல்லாம் நடக்குமோ நடக்காது என்ற ஒரு சந்தேகத்தோடவே காணப்பட்டு கொண்டிருந்தாள். நான் சொன்னம்மா, பயப்படாத, இந்த வியாதியில் நீ செத்து போவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒன்றும் இல்லை, இந்த வியாதி ஆண்டவருக்கு சுகப்படுத்துறது மிக லேசான காரியம், நீ ஏன் பயப்படுற, நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே காலையிலும் மாலையிலுமாய் 2 வேளை கூட்டத்துக்கு அந்த பிள்ளையை வர சொல்லி நாங்கள் செபித்து அனுப்பினோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் முடிச்சுட்டு நான் ஊருக்கு சென்னைக்கு நான் திரும்பி வந்து விட்டேன். ஒரு வாரத்தில் எனக்கு அந்த அரவாணிகள்கிட்ட ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிள்ளையிடத்துல நான் பேசினேன். என்னம்மா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாம் கூட்டிகிட்டு வந்தோம் தெரியுங்களா, ஒரு பிள்ளைக்கு அரவாணிக்கு எப்படிப்பட்ட எய்ட்ஸ் வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பிள்ளையை டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு அந்த படிப்பட்ட ஒரு வியாதி இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, கிளியராக இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அடுத்த முறை வரும்போது அவளும் ஞானஸ்தானம் எடுக்க காத்து இருக்கிறாள். சடமுடியெல்லாம் வச்சுருக்கோம். அந்த பிள்ளை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு பெண் சாமியாரினி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை. கர்த்தருடைய கிருபையினாலே அடுத்த முறை நாங்கள் போகும்போது அந்த பிள்ளை சுகமாகி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒருவேளை ஆண்டவர் சில ஜனங்களை நமக்கு காண்பித்து உங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜனமெல்லாம் கூட ரட்சிக்கப்படுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். ஏனென்றால் வேதம் என்ன சொல்றது பாருங்க, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்ததாமே அதிசயத்தை செய்து அதற்கு பிற்பாடு அங்கே அநேக அரவாணிகள் அங்கே புறப்பட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஞானஸ்தானம் பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பூமியின் அது நிறைவும் உலகம் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறதே. எல்லா ஜனத்திற்கும் நீ தேவனாய் இருக்கிறதினாலே யாருடைய சமூகத்துக்கு கடந்து வந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய அதிசயங்களை, அற்புதங்களை அவருடைய சரீரத்திலே நீ செய்து அவர்களை உம்மண்டைகளை இழுத்துக்கொள்ள நீ போதுமானவராக இருக்கிறீர். தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.